ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியான புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சவுடனே 2 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்க புடலங்காவை இதோடு சேர்த்துக்கலாங்க. இந்த புடலங்காய் கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது புடலங்காய் கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 மில்லி தண்ணிங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா திருப்பி வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது கடைசியாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோடு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பை ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நம்ம உப்பு திருப்பி சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா இந்த புடலங்காவோடு சேர்ந்து இந்த கடலைப்பருப்பு சேர்த்து சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாங்க. சூப்பரான புடலங்காய் கூட்டு தயார். இது காரக்குழம்புலேருந்து ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.